மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் நம்மோட இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவரை பற்றின முழுமையான விவரங்கள் சொல்ல முடியுமா? வணக்கம். அவங்க அதாவது 81 பேட்ச்காரங்க. 81 பேட்ச்ல ஐ திங்க் ஆல் இண்டியாலேயே வித்தின் 10 வந்தவங்க நினைக்கிறேன். ரொம்ப காம்பிடென்ட் ஆஃபீஸர், ரொம்ப பிரில்லியன்ட் ஆஃபீஸர்னு அவங்க ஐஏஎஸ் மத்தியில் பேசப்படுகிறவங்க. ரொம்ப கிளீன் அண்ட் அப்ரைட் ஆஃபீஸர்னும் சொல்லப்படுற ஒரு ஆஃபீஸர். ஸோ அவங்க அப்கோர்ஸ் ஃபைனான்ஸில் மிடில் லெவல் பொசிஷன்ல நிறைய இருந்திருக்காங்க, பல வருஷங்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய தந்தை தான் எஸ் வெங்கட்ரமணன்னு தமிழ்நாட்டிலையும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தாரு, டெல்லியிலையும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தார், லால் பகதூர் சாஸ்திரிக்கெல்லாம் பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தார், செக்ரட்டரி டு இதுவாக இருந்தவர். தென் அவர் ஆர்பிஐ கவர்னராக இருந்தார். ஸோ அவர் அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து தம்மானது. இதை நம்ம ரொம்ப எப்போதுமே ஒரு தெளிவோடு அவங்களோட போய் பார்த்து பேசினோம்னா நீங்க ரொம்ப அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சுருக்கமாகவும் சொல்லுவாங்க, தெளிவாகவும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த இதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால அவங்க ஒரு சிறப்பாக கொடுப்பாங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்கிறதே எல்லாரும் பொதுவாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் சார். பொதுவா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல ஒருத்தரை நியமனம் செய்யணும்னா அவருக்கு என்னென்ன மாதிரியான அடிப்படை தகுதிகள்லாம் இருக்கணும் சார்? அதாவது அவங்க என்ன ஏஎஸ் சர்க்கிள்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரியாவோ ஹோம் செக்ரட்டரியாவோ அவங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் செக்ரட்டரி ஆகிறதுக்கு முன்னால. இப்போ கிரிஜா வைத்தியநாதனை பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ்ல மிடில் லெவல் பொசிஷன்ல இருந்தாங்களே தவிர ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆகல, ஹோம் செக்ரட்டரியா ஆகல. அவங்க ஹெல்த் செக்ரட்டரியா தான் இருந்தாங்க அவங்க 2011 to 12. அதுக்கு பிறகு சில பொசிஷன்ஸ்ல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டு இது இல்லை. ஆனா இதை வைத்து மட்டுமே ஒருத்தரை சீஃப் செக்ரட்டரியா ஆக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் ராம்மோகன் ராவா இருக்கட்டும், தேவேந்திரநாத் சாரங்கியா இருக்கட்டும், ஸ்ரீபதியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இந்த ரெண்டு பதவிகள்ல அவர் இல்லாதவங்க. ஞானதேசிகன் இந்த ரெண்டு பதவிகளிலும் இருந்தவர், ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாவும் இருந்தார், ஹோம் செக்ரட்டரியாவும் இருந்தார். ஸோ அதனால இது ஒன்று சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு பொதுவான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ 35 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த அனுபவம் இருக்கிறது. அதனால அதான் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஒரு எல்லா விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு பார்வை உண்டு அவங்களுக்கு. எல்லாத்தையும் ரொம்ப எளிதில் மிக விரைவில் ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களால சில பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனும் சொல்லக்கூடிய ஒரு இது கொடுவாங்க. அதனால இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பதவியில் அவங்க இருந்தாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய இதுவா பார்க்க தேவையில்லை. சரி, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் நடக்க போகிற எல்லா செயல்பாடுகளுக்கும் முதன்மையான ஒரு அதிகாரி அப்படிங்கிற பொறுப்பு இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் சோதனை நடந்த பிறகு இப்பொழுது இவர் புதியதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பொறுப்பில் வரும் இவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இல்ல, இவருடைய இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்திருக்கு. ஓகே, அவங்க எப்படிப்பட்ட ஒரு இவங்களை வச்சுக்க போறாங்க அப்படின்னு இது அது ஒரு பாசிட்டிவ் சிக்னல். அண்ட் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அனுபவமானவங்க. ஸோ அவங்க இந்த ரூல்ஸ், இது நார்ம்ஸ் என்ன இருக்கு ஏது இருக்கு அதெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ற ஒரு ஆபீசர். எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்கள எது செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஐ திங்க் இவங்களுடைய தலைமையில வருகிற ஒரு நிர்வாகம் இன்னும் சிறப்பானதாக தான் இருக்கும். இன்று கிரிஜா வைத்தியநாதன் புதிய தலைமைச் செயலாளராக பதவியேற்று இருக்கிறார், பொறுப்பு வகிக்க இருக்கிறார். இப்போது இந்த சமயத்தில் தமிழக ஒட்டுமொத்த அரசாங்கமும் இதை எப்படி கையாள இருக்கிறது? இந்த சூழல் எப்படி இருக்கும்? அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அனுபவமிக்க ஒரு அதிகாரியை வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த எவ்வளவு லாபகமா எடுத்துட்டு போகணுங்கிறதும் தெரியும். ஸோ அதனால அதை ஐ திங்க் இனிமே அதாவது இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டரும்
கிரிஜா வைத்தியநாதனும் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து ரொம்ப நாள் பணிபுரிஞ்சாங்களாங்கிறத பத்தி எனக்கு திங்க் அது மாதிரி இருந்தாங்களா தெரியல. பட் இவங்களுடைய ஒரு 35 வருட கால ஒரு அனுபவம் இருக்கிறது இல்லையா, அதை வைத்துக்கொண்டு அவங்க எப்படி நடந்துக்கணும், சிஎம் எப்படி நடந்துக்கணும், கேபினெட் இது எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது அவங்க திங்க் அதெல்லாம் அவங்க சரியா செஞ்சுருவாங்க. எனக்கு அதில் ஒன்றும் ஒரு பெரிய சார், இப்போ தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் ராம் மோகன் ராவ் அவருடைய நிலை என்ன, அது குறித்த எந்த அறிவிப்புமே வெளிவராம இருக்கு. மூத்த பத்திரிகையாளரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்கள இதுவரையிலும் அந்த நம்ம ஜிஓல பார்க்கும் பொழுது அவரை பத்தி ஒரு அறிவிப்பு இல்லை, அதை பத்தி மென்ஷன் இல்லை. மேபி அவரை ஏன்னா ஷிப் அவங்கள அந்த பதவி இப்போ என்ன அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண, அதாவது இப்போ வந்து வேற ஏதாவது பொறுப்பு போடுறாங்களா, இல்லை அவரை கம்பல்சரி வெயிட்னு சொல்லுவாங்க, பொறுப்பே கொடுக்காம வச்சிருக்காங்களா, இல்லை வந்து லீவ்ல போக சொல்லலாம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில. ஸோ அதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து இந்த மற்ற நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, ஐடி டிபார்ட்மெண்ட், அவங்க இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து வர போறாங்க, அதை பொறுத்து தான் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ பொதுவாகவே ஒருத்தருடைய பதவிக்காலம் பணி ஓய்வு முடிஞ்ச பிறகு இன்னொருத்தரை நியமனம் செய்யறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்கு இடையில ஒருத்தரை நியமனம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஆமா. இந்த நேரத்துல இந்த ஒட்டுமொத்தமா இந்த செயல்பாடுகள் ஏதாவது சுணக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா, இல்ல வழக்கம் போலவே எப்பவும் போலவே வழக்கமாவே போயிட்டு இருக்குமா? இல்ல, அதாவது தமிழக அரசினுடைய இது பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு நிர்வாகம் வந்து அதாவது இப்போ மற்ற மாநிலங்கள் போல உங்களுக்கு நீங்க ஆந்திர பிரதேஷோ கர்நாடகாவோ ஈவன் மற்ற மாநிலம் மாதிரி, அதாவது ரொம்ப மிகவும் நம்ம ஒரு ஒரு ஆடோபடமா இல்லாதது தெரியலாம், ஒரு கிளாமரஸா இருக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து மீடியா கிட்ட போய் பேசிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியா நிதானமா காரியங்கள் செய்வாங்க. ஓகே, இதுதான் வந்து தமிழக அரசினுடைய நிர்வாகத்தினுடைய என்ன பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான பலம் அது. ஸோ அதாவது அது வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சர்ச்சைகள் பிரச்சனைகள் வந்தா கூட இதுல இருந்து மீண்டு அவங்க எழுந்து போறதுக்கு அந்த நிர்வாகத்திலேயே ஒரு இது இருக்கு, அந்த தன்மை இருக்கிறது. அதனால இது வந்து அவங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த செக்ரட்டரியேட் வந்தாங்க போனாங்க, எல்லாம் நிறைய டிமாரலைஸ்டா இருந்திருப்பாங்க. பட் இவங்க கிரிஜா வைத்தியநாதன் அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்டு அது ஒரு ஐ திங்க் அதை அவங்க இது பண்ணிட்டு அதை பத்தி மறந்துட்டு அது இது கேரி ஆன் பண்ணுவாங்க. அதனால அது என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டை தான் பார்க்குறேன். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.